ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பக்கெட் லிஸ்ட். இன்னைக்கு நம்ம பக்கெட் லிஸ்ட் சேனல்ல உங்களுக்காக இன்னைக்கு நான் என்ன திரைப்படத்தை கொண்டு வந்திருக்கேன்னா த ட்ரூத் பெனித்ங்கிற ஒரு சவுத் கொரியன் திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். சவுத் கொரியன் திரைப்படம் சொன்ன உடனே நீங்க எதிர்பார்க்கிற எல்லா விஷயமுமே இந்த திரைப்படத்துல இருக்கு. ட்விஸ்டெல்லாம் இந்த திரைப்படத்துல கொட்டி கிடக்குது. இதுக்கு மேல இந்த திரைப்படத்தோட ஒன்லைன் அதுன்னு பேசாம இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டாட்டி வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோட வீட்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு அரசியல்வாதிகள் வந்தவண்ண இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ அவரோட பழைய கட்சியில இருந்து விலகி புது கட்சியில ஒரு வேட்பாளரா நிக்க போறாரு. அவரை பாக்குறதுக்காக அந்த கட்சிக்காரங்க வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே அவங்க ஹஸ்பண்ட் ஜெயிக்கிறதுக்காக வீட்லயும் சரி பிரச்சாரத்திலயும் சரி அவங்க ஹஸ்பண்டுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் தேர்தல பயங்கரமா பிஸியா இருக்கிற நேரத்துல நம்ம ஹீரோயினை பார்த்து அவங்க பொண்ணு, அம்மா இன்னைக்கு நைட்டு நான் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேனே, 10 மணிக்குள்ள நான் வீட்டுக்கு வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்டு நம்ம ஹீரோயினுமே சரி போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் தேர்தலாம் முடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. ஆனா அப்பவுமே அவங்க பொண்ணு வீட்டுக்கு வரல. சோ இதை பார்த்து பயந்து போன நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் சேர்ந்து இப்ப இது போலீஸ் கம்ப்ளைண்டா கொடுக்க ஹீரோட கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்பதான் தேர்தல நிக்க போறீங்க, உங்க பொண்ணு மட்டும் இப்ப காணாம போயிட்டானுங்கிற விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவன் எப்படி போய் நாட்டை காப்பாத்துவான்னு யாருமே ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க பொண்ணு இதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு காணாம போய் 3 நாள்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்திட்டு வீட்டுக்கு வந்திருக்கா, மேபி அந்த மாதிரி இருக்கும், ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்ல 2 நாள் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா பொண்ணு வீட்டுக்கு வந்த மாதிரி தெரியல. சோ இதுக்கப்புறம் போலீஸ் இது ஒரு கம்ப்ளைண்டா எடுத்துக்கிறாங்க. இப்ப போலீஸுமே நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்து, சார் நாங்க தேடி பார்த்ததுல உங்க பொண்ணு மிஸ் ஆன அன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு ஹிட் அண்ட் ரன் நடந்திருக்கு. ஆனா அந்த ஹிட் அண்ட் ரன்ல செத்து போனது ஒரு பையன். உங்க பொண்ணுக்கு அதுக்கும் எந்த விதமான சம்மதம் இல்ல. அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணோட நம்பரை நாங்க சர்ச் பண்ணி பார்த்தோம். அதுல ஒரே நம்பருக்கு மட்டும் அவ டெய்லி 45 நிமிஷத்துக்கு மேல பேசியிருக்கா. அது வந்துட்டு ஒரு ஸ்கூல் பொண்ணு. இந்த ஸ்கூல் பொண்ணை நீங்க பாத்துருக்கீங்களான்னு ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயினுமே இவள மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் என் பொண்ணுக்கு இருக்கிறதே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல இங்க இருந்து அப்படியே கட் பண்ணா அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணோட கையில ஒரு உடஞ்சு போன போன் இருக்கு. அந்த போனோட பேட்டர்ன் எடுக்க அந்த பொண்ணு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்கள பார்க்க போக அப்படியே போன் எடுத்து உள்ள வச்சுக்கிறா. நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறாங்க இவ ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவனு. அவளை பார்த்துமே நீயும் பொண்ணு ஃப்ரெண்டாமா, உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்க இவளுமே எங்க அப்பா டிரைவரா இருக்காரு, நாங்க ரொம்ப ஏழப்பட்ட குடும்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என் பொண்ணு நீ தான் கடைசியா பாத்தியாமா, என் பொண்ணு எங்க பார்த்த அப்படின்னு கேட்கும்போது இவன் என்ன சொல்றானா, உங்க பொண்ணு நானும் சேர்ந்து தான் ஸ்கூல்ல விட்டு கிளம்பணும், அன்னைக்கு ஜோரா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அப்போ ஒரு கார் வந்துச்சு, அந்த கார்ல ஏறி அவ பாட்டுக்கு போயிட்டா, இன்னைக்கு நைட்டு மழை பெஞ்சதுனால நான் அந்த காரோட நம்பர் பிளேட்டையும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல இவ கையிலேயே வந்துட்டு ஒரு வாட்ச் கட்டி இருக்கா. அந்த வாட்சை பார்த்தோன்னு ஹீரோயினுக்கு இந்த வாட்ச் எப்படி உன் கைக்கு வந்துச்சு, இது என் ஹஸ்பண்ட் என்னோட பொண்ணுக்கு பர்த்டேக்கு கொடுத்த கிஃப்ட், இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு, உங்க அப்பாவால இந்த வாட்சை வாங்கவே முடியாது, எப்படி நீ வாங்குனேன்னு அழுத்தி இழுத்தி கேட்க அந்த பொண்ணு இது என்னோட வாட்ச் தான் சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிடுறா. இந்த பொண்ணு இனிமே நம்ம ஸ்கூல் பொண்ணுன்னு கூப்பிடுவோம். ஸ்கூல் பொண்ணு சொன்ன சரௌண்டிங்ல இருக்கிற எல்லா சிசிடிவி கேமரையும் அலசி பாக்குறாங்க. ஹீரோயினோட பொண்ணு அங்க வந்த மாதிரி இல்ல, ஒரு காரு பாஸ் ஆன மாதிரியுமே எந்த விதமான எவிடன்ஸும் கிடைக்கல. ஆனா இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பொண்ணு போனாலும் பிரச்சாரம் இருக்குன்ட்டு பிரச்சாரத்திலேயே பயங்கர இன்வால்வா இருக்காரு. ஆனா அதே சமயம் நம்ம ஹீரோயின் எப்படியாவது தான் பொண்ணை கண்டுபிடிச்சாகணும்னு தான் பொண்ணோட இமெயில் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. இமெயில் எடுத்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது 50,000க்கு மேற்பட்ட மெயில் இவங்க பொண்ணுக்கு வந்திருக்கும். அன்னைக்கு நைட்டு ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து அந்த ஒவ்வொரு மெயிலையும் ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது, 2 வருஷமா யாரும் அவங்க பொண்ணுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பிச்சு வச்சிருந்திருக்காங்க. சோ இதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸ் கிட்டையும் போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரிதான் ஹீரோயின் அவங்க பொண்ணோட கிளாஸ் டீச்சர் கிட்டையும் போய் இந்த மாதிரி விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, உங்க பொண்ணு பெருசா யாரோடய ஒட்ட மாட்டா, உங்க பொண்ணும் இந்த ஸ்கூல் பொண்ணு மட்டும் தான் எப்பவுமே ஒட்டுக்கா சுத்துவாங்க, 2 பேத்துக்கு மியூசிக் மேல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு அப்பதான் ஒரு உண்மை தெரியுது, தான் பொண்ணுக்கு மியூசிக் பிடிக்கணுங்கிற விஷயமே நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம பாட்டு பாடும்போது எல்லா பொண்ணுகளும் பழைய தக்காளி பழைய முட்டையின் எடுத்து 2 பேத்தையும் பயங்கரமா அடிச்சு புள்ளி பண்ணி இருந்திருக்காங்க. சோ இந்த விஷயம்ல ஹீரோயினோட மண்டையில ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, இவங்க பொண்ணோட கேஸை விசாரிக்கிற அந்த போலீஸ் கிட்ட போய் அந்த ஸ்கூல் பொண்ணை மட்டும் பிடிச்சி விசாரிச்சோம்னா என் பொண்ணு எங்க இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடலாம், தயவு செஞ்சு அந்த பொண்ணை விசாரிங்க அப்படின்னு சொல்ல போலீஸ்காரங்களும் சாட்சி எதுவுமே இல்லாம ஒரு பொம்பளை பிள்ளை எப்படியுமே அரெஸ்ட் பண்றது அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, அங்க போய் அந்த பொண்ணோட மைண்டை ஹிப்னடைஸ் பண்ணோம்னா அவ உண்மையெல்லாம் கக்கிடுவா, அதுக்கு மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் அந்த பொண்ணை விசாரிக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அந்த போலீஸ்காரரும் அந்த பொண்ணை கூட்டிட்டு வராரு. அந்த பொண்ணையும் இப்ப அப்படியே ஹிப்னடைஸ் பண்ணி உண்மையை வர வைக்க பாக்குறாங்க. அந்த பொண்ணுமே அன்னைக்கு நானும் என் ஃப்ரெண்டும் இந்த மாதிரி ரோட்ல நின்று
நின்னுட்டு இருந்தோம். மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ ஒருத்தர் கார்ல வந்தாரு. அந்த கார்ல இருக்கிறவரை நான் பார்க்கவே இல்ல. இவளுமே என்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த கார்ல ஏறி போயிட்டா. ஆனா அந்த வண்டியோட நம்பர் மழை பெஞ்சதுனால நான் பாக்கல அப்படின்னு சொல்ல இந்த ஹிப்னடைஸ் பண்றவருமே நல்லா யோசிச்சுப்பாரு. கண்டிப்பா உனக்கு தெரியும், அந்த வண்டி நம்பர் கொஞ்சம் யோசிச்சு சொல்ல அப்படின்னு சொல்ல இவனும் ஏதோ நம்பரை சொல்றா. ஆனா இப்ப அப்படி ஹிப்னடைஸ்ல இருந்து அப்படியே வெளியே வரா. நம்ம போலீஸுமே நீ சொன்னதுல உண்மைதானாமா அப்படின்னு கேட்க இவளுமே நான் என்னத்த சொன்ன அப்படின்னு சொல்ல போலீஸ்காரரு அங்கிருந்து காண்டாகி போயிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், தான் பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ட்டு இவ என்ன பண்றானா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்படி யோசிச்சு பார்க்கும்போது தான் பொண்ணு வந்துட்டு பாட்டை எப்ப பார்த்தாலும் விசில் பண்ணிட்டே இருந்திருப்பா. அந்த மாதிரி ஒரு பாட்டோட விசில, அதாவது நம்ம ஹீரோ எதிர்த்து நிக்கிற அந்த வேப்பாளரு நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரு நாள் விசில் அடிச்சுட்டே போயிருந்திருப்பாரு. ஒருவேளை நம்ம பொண்ணை இந்த ஆள் கடத்தி வச்சிருக்கலான்னு இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்ல நம்ம ஹீரோ இந்த விஷயத்தையே அரசியலாக்கி தான் பொண்ணை இவன் தான் கடத்தி வச்சிருக்கான், தான் பொண்ணை இவன் தான் இங்கே வச்சிருக்கான்னு அந்த ஆளை போட்டு கிளிகிளின்னு கிளிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாது. தான் பொண்ணை எப்படா காப்பாத்துறதுதான் நம்ம ஹீரோயின் இன்னுமே முடிச்சுட்டு இருக்காங்க. இங்கிருந்து கட் பண்ண நம்ம ஹீரோயின் இவங்களை யாரையும் நம்பி பிரயோஜனமே கிடையாது, நம்ம பொண்ணை நம்ம தான் காப்பாத்தி ஆகணும்னு ஒரு ஷாமன் கிட்ட போய் தான் பொண்ணு எங்க இருக்கான்னு தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்ல அந்த ஷாமினும் பயங்கரமான மந்திரங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பண்ணியை வந்துட்டு குத்தி சடங்கு பண்றது மூலமா ஹீரோயினோட பொண்ணு எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சடங்கு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இங்க சடங்கு போயிட்டு இருக்கிற இதே நேரத்துல அந்த ஸ்கூல் பொண்ணுமே அந்த போனோட பேட்டர்னை ஓபன் பண்றதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி மாறி மாறி போக ஸ்கூல் பொண்ணு பேட்டர்ன் ஒரு வழியை ஓபன் பண்ணிடுறா. அதை ஓபன் பண்ணா நம்ம ஹீரோயினோட பொண்ணு செத்து போன நிலைமையில இந்த பொண்ணு வச்சிருக்கிற போட்டோல தெரியுறா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட பொண்ணையும் ஒரு இடத்துல குழியிலிருந்து அந்த பொண்ணையும் எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட பொண்ணுக்கு ஃபியூனரல் பண்றாங்க. நம்ம ஹீரோ தான் பொண்ணு இறந்ததை கேட்டு பயங்கரமா தேம்பி தேம்பி எழுதுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான கோவம் இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான கோவம் இருக்கு. நம்ம பொண்ணு யார் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோயின் நம்ம ஹஸ்பண்ட் தான் தேர்தலை ஜெயிக்கிறதுக்காக நம்ம பொண்ணை கொண்டுட்டாரோன்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயே போய் சண்டை போட பாக்குறாங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ தேர்தலை ஜெயிக்கிறதுக்காக என் பொண்ணை நானே கொல்லுவானான்னு இவர் கதறி கதறி எழுதுறாரு. நம்ம ஹீரோ இந்த மாதிரி அழுக நம்ம ஹீரோயினுக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப அப்படி இங்கிருந்து கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் மறுபடியும் மெயில செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மெயில செக் பண்ணும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அதாவது நம்ம ஹீரோயினோட பொண்ணுக்கு நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ மெயில அனுப்பி இருந்திருப்பாங்க. லாஸ்ட் 2 வருஷமா ஹீரோயினோட பொண்ணுக்கு இந்த மாதிரி மெயில் வந்துகிட்டு இருந்திருக்கு. அந்த கொஸ்டின் பேப்பர்ல செக் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் புரியுது. எக்ஸாம் நடக்கிற 2 நாளைக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தங்க நம்ம ஹீரோயினோட பொண்ணுக்கு 2 வருஷமா இந்த கொஸ்டின் பேப்பர் அனுப்பிட்டு இருக்காங்க. அதனாலதான் தான் பொண்ணோட மார்க்கு கூட இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிறத நம்ம ஹீரோயின் அப்புறம் தான் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இங்கிருந்து அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் போய் அந்த ஸ்கூல் டீச்சரை பாக்குறா. அந்த ஸ்கூல் டீச்சர் கிட்ட போய் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் அனுப்பணும், உங்க மெயில் ஐடியை மட்டும் கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு கேட்க இவங்களும் மெயில் ஐடியை சொல்றாங்க. பார்த்தாதான் தெரியுது இவங்க பொண்ணுக்கு யாரு எக்ஸாம் பேப்பர்ல லீக் பண்ண அந்த மெயில் ஐடியும் இந்த ஸ்கூல் டீச்சரோட மெயில் ஐடியும் ஒட்டுக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் அந்த ஸ்கூல் டீச்சரை பார்த்து என் பொண்ணை பத்தி உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சு அப்படின்னு கேட்க இந்த ஸ்கூல் டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா உங்க பொண்ணை பத்தி எனக்கு பெருசா எதுவும் தெரியல, ஆனா உங்க பொண்ணு செத்து போன அன்னைக்கு ஷார்ட் ஹேர் வச்சிருந்த ஒரு பொண்ணு உடம்பு ஃபுல்லா ரத்தத்தோட ஊருக்குள்ள ஓடினதா ஒரு வயசானவங்க பாத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல இங்க இருந்து அப்படியே கட் பண்ணா இந்த ஸ்கூல் பொண்ணை போலீஸ் பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்கூல் பொண்ணு போட்டிருக்கிற அந்த ஷூல நம்ம ஹீரோயினோட பொண்ணோட ரத்தம் இருக்கிறத பார்த்து அந்த பொண்ணு நீதான் கொலை பண்ணி அப்படின்னு கேட்க இவளுமே நாளா அதை கொலை பண்ணல, அந்த பிளட் எப்படி தெரியுமா என்னோட ஷூல வந்துச்சு, நானே என்னோட ஃப்ரெண்டும் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தோம், அந்த மாதிரி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் அவளை இடிக்கிற மாதிரி வந்துச்சு, சோ அதுல இருந்து அவளை தப்பிக்க வைக்கிறதுக்காக அவளை தள்ளி விட்டேன், அப்ப அவளோட நீல இருந்த ரத்தம் என் ஷூல பட்டுருச்சு, இதை தவிர எனக்கு இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோயினுமே பயங்கர கடுப்பாகி நீ தானே என் பொண்ணை கொன்ன, மரியாதை உண்மையை சொல்லு இல்லாட்டி உன்னை கொன்று அப்படி இப்படின்னு மிரட்ட இந்த பொண்ணோட அப்பா என் பொண்ணு அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறமா தான் தெரியுது இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட சொந்த டிரைவரோட பொண்ணு தான். உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்றியான்னு ஹீரோயின் போட்டு அந்த ஆளை கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த ட்ரூத் டிடெக்டரை வச்சு இந்த பொண்ணு உண்மையை சொல்றாளா பொய் சொல்றாரா அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுக்கு நீதான் இந்த பொண்ணை கொன்னியா அப்படின்னு கேட்க இவங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் இந்த பொண்ணு பதில் சொல்றா, எல்லாமே உண்மைதான் வருது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட பொண்ணு செத்து போன அன்னைக்கு ஒரு வயசானவங்க உடம்பு ஃபுல்லா ரத்த கரியோட ஒரு பொண்ணை பார்த்ததா சொல்லுவாங்கல்ல, அந்த பொண்ணு இந்த பொண்ணான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவங்களுமே
இவ அந்த பொண்ணு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ இப்ப இந்த பொண்ணை அப்படியே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சோ இதுக்கப்புறம் அப்படியே இங்கிருந்து கட் பண்ணா அந்த ஸ்கூல் பொண்ணை காட்டுறாங்க. அவ அந்த உடஞ்சு போன போனை தோண்டிக்கிட்டு இருக்கா. இப்ப அவளுக்கு அப்படியே வந்துட்டு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னா, அசைன்மெண்ட் நீ பினிஷ் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க, இப்ப இவ்வளவு நடுராத்திரி எந்திரிச்சு இவளோட சைக்கிள் எடுத்துட்டு எங்கேயோ போறா. இப்ப ஒரு புதருக்குள்ள போய் ஒரு கார் எடுத்துட்டு அப்படியே கோவத்தோட எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கா. அவளோட பின்னாடி சீட்டை பார்த்தா ரத்த கலரியில ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்கு. அப்படி இங்க இருந்து கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பொண்ணு அந்த ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்திருப்பா. அந்த ஸ்கூல்ல அந்த பொண்ணு எல்லாருமே புள்ளி பண்ணிட்டே இருப்பாங்க. அவ லாக்கர்ல பிளேட போட்டு ஹீரோயினோட பொண்ணோட கை கிழிஞ்சு போயிருந்திருக்கும். ஆனா அப்ப இவளுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இந்த ஸ்கூல் பொண்ணு தான் நம்ம ஹீரோயினோட பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லியிருப்பா. இந்த பொண்ணுமே நானும் ஒன்ன மாதிரி தான், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் கிடையாது. எங்க அம்மா செத்து போன கொஞ்ச நாளே எங்க அப்பா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எனக்கு நிறைய தம்பி இருக்காங்க. எங்க வீட்டுல யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. நானும் ஒன்ன மாதிரி தான் தனியா இருக்கேன். நீ நானும் ஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொல்லி இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இப்ப அப்படி இங்கிருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அடுத்த நாளே டீச்சரை போய் பார்க்க போறாங்க. நம்ம டீச்சர் கிட்ட போய், எதுக்காக என் பொண்ணுக்கு 2 வருஷமா கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே லீக் பண்ணீங்க? என் பொண்ணோட கிரேட் மட்டும் இதனால இம்ப்ரூவ் ஆகல, அந்த இன்னொரு பொண்ணோட கிரேடும் இதனால இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எதனால இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்க, அந்த டீச்சருமே, உங்க பொண்ணு எப்பவுமே அமைதியா இருப்பா, உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்ல, எனக்கு என்னமோ இதுல சந்தேகமா இருக்கு, நான் கண்டிப்பா அதை போலீஸ் கிட்ட சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. சொல்லாதீங்கன்னு சொல்லி இந்த டீச்சரும் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. சோ இங்கிருந்து அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் இப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்க பொண்ணு காணாம போன அன்னைக்கு ஒருத்தங்க ஹிடன் ரன்ல இறந்து போயிருப்பாங்கல்ல, அந்த லொகேஷனுக்கு போய் நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினை பின்னாடி இருந்து ஒருத்த வந்து அப்படியே அவங்க வாயை பொத்தி அவங்களோட வயிற்றுக்கிட்ட இருக்கிற 13வது ரிப்ல இருக்கிற எலும்ப போட்டு தட்டு தட்டுன்னு தட்ட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு வலி பொறுக்க முடியல. ஹீரோ தேர்தல் நடக்கிற நேரத்துல தான் ஒய்ஃபுக்கு ஏதாவது இந்த மாதிரி விஷயம் ஆகக்கூடாதுன்னு ஹீரோயினுக்காக ஒரு பாடி கார்டு வச்சிருந்திருப்பாங்க. அவன் நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுறான். இதுக்கப்புறம் இந்த விஷயத்தையும் போட்டு தேர்தல்ல நம்ம ஹீரோ கிளிகிளின்னு கிளிக்கிறான். நம்ம ஹீரோயினை பார்த்துமே, நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா நம்ம பொண்ணை யாரு கொன்னாங்களோ அவனையும் கண்டுபிடிச்சிடலாம். இவன் கிட்ட இருந்து நீ பாதுகாப்பா இருக்கணும்னா இதை வச்சுக்கோ. அவன் பக்கத்துல யாராவது அத்துமீறி வந்தாங்கன்னா இதை அவங்கள நோக்கி செலுத்து. இதுல இருக்கிற கரண்ட் ஷாக்கு அவன் அப்படியே மயக்கமாயிரும். இதை வச்சுக்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்குமே ஹஸ்பண்ட் நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. சோ இங்க இருந்து இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஸ்கூல் டீச்சர் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வீடியோ காட்டி இருந்திருப்பாங்கல்ல, அந்த வீடியோ எடுத்து நம்ம ஹீரோயின் போட்டு போட்டு பாக்குறாங்க. அந்த கூட்டத்துல இருக்கிற எல்லா பசங்களுமே ஹீரோயினோட பொண்ணை பயங்கரமா புள்ளி பண்ணிருப்பாங்க. ஆனா 2 பொண்ணுங்க மட்டும் புள்ளி பண்ணாம சேர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சோ இப்ப அந்த பொண்ணை பாக்கலான்னு நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போறாங்க. நம்ம ஹீரோயினுமே அந்த வீடியோ போட்டு காட்டி, எல்லாரும் என் பொண்ணு மேல தக்காளி முட்டையை எடுத்து அடிச்சாங்க, நீங்க மட்டும் ஏன் அடிக்கல அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, உங்க பொண்ணுக்கு நான் மிகப்பெரிய ஃபேனு, அவங்க எப்பெல்லாம் பாட்டு பாடுறாங்களோ எல்லாத்தையும் நான் பார்க்க போயிருவேன். உங்களோட பொண்ணும் உங்களோட பொண்ணோட ஃப்ரெண்டும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்காங்க, அங்க போய் அவங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க, நாங்களாம் அங்க போய் ஜாலியா சிரிச்சு ஹேங் அவுட் பண்ணுவோம்னு சொல்லி அந்த வீடியோ எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு போட்டிருக்கிற சட்டையில இருக்கிற பட்டனு அப்படியே பிஞ்சு போய் விழுந்துருது. ஏன் இவ்வளவு டைட்டா சட்டை போட்டிருக்குன்னு நம்ம ஹீரோயின் சட்டை விலக்கி பார்த்தாதான் தெரியுது, இவ போட்டிருக்கிறது இவ யூனிஃபார்மே கிடையாது, அந்த ஸ்கூல் பொண்ணோட யூனிஃபார்ம். சோ இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு விஷயம் சரியில்லைன்ட்டு ஸ்ட்ரைட்டா இவங்க சொன்ன அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறாங்க. அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது தான் பொண்ணுக்கு மியூசிக்னா எவ்வளவு பிடிக்கும்னு தெரிஞ்சு, தனக்கு இது தெரியாம போச்சுன்னு நினைச்சு பயங்கர கடுப்பா அங்க இருக்க எல்லா பொருளையும் அடிச்சு உடைக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு பொருளை உடைக்கும் போது அவங்களுக்கே தெரியுது இந்த 2 பசங்க கிட்டையும் 1 கோடி ரூபாய்க்கு மேல பணமா வச்சிருந்திருக்காங்க. இந்த பசங்களுக்கு எப்போ இவ்வளவு பணம் வந்துச்சுன்னு நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிருக்காங்க. இப்ப அதே இடத்துக்கு கரெக்டா அந்த ஸ்கூல் பொண்ணு வரா. அந்த ஸ்கூல் பொண்ணுக்கு ஹீரோயின் வந்துட்டாங்கிற விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோயினை பார்த்துமே, நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். உங்க பொண்ணு நான் கொன்னேன்னு தானே நினைக்கிறீங்க, உங்க பொண்ணை நான் கொல்லல. உங்க பொண்ணோட மரணத்துக்கு பின்னாடி இருக்கிறது அந்த ஸ்கூல் டீச்சர் தான். எங்க கிளாஸ் டீச்சர் ஒருத்தவங்களோட இருக்கிற வீடியோவை நாங்க எடுத்து வச்சுட்டோம். இதை காட்டி மிரட்டி இது வெளியே வராம இருக்கணும்னா எங்களுக்கு நீங்க கொஸ்டின் பேப்பர் அனுப்பணும்னு சொல்ல, அவங்களும் 2 வருஷமா எங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து அனுப்பிட்டு இருந்தாங்க. ஆனா எங்களுக்கு ஒரு பண தேவை இருந்துச்சு. அந்த பண தேவைக்காக நாங்க அவங்க கிட்ட பணத்தை கேட்டோம். அவங்களும் பணத்தை தரேன்னு சொன்னாங்க. இந்த இடத்துல இருக்க ஒரு குப்பை தொட்டியில பணம் இருக்கும், வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் அங்க வந்து அந்த பணத்தை எடுக்கலான்னும் போது உங்க பொண்ணை ஒரு ஹிட்மேனை வச்சு காரை விட்டு அடிச்சு தூக்க வச்சுட்டாங்க. நான் இதெல்லாம் புதர்ல இருந்து பாத்துட்டே இருந்தேன். உங்க பொண்ணை அடிச்சு தூக்கினவன் கார்ல இருந்து வெளியே வந்து அவன் போன்ல அப்படியே ஒரு போட்டோ எடுத்தான். இதை பார்த்தவொன்னே எனக்கு கடுப்பாயிருச்சு, என் ஃப்ரெண்டியா கொல்றேன்னு அவன் வந்த வண்டிய அப்படியே நான் எடுத்து அவனை அப்படியே நான் கொன்னுட்டேன். அவனை கொன்னுட்டு எங்க நான் மாட்டிக்குவானோன்ட்டு அவனை அங்கேயே போட்டுட்டு உங்க பொண்ணை மட்டும் வண்டியில தூக்கி போட்டு ஒரு காட்டுல அப்படியே புதைச்சிட்டேன். இந்த லெட்டரை கொஞ்சம் பாருங்க.
பாருங்க, இதுல நான் எல்லாத்தையுமே தெளிவா எழுதியிருக்கேன். எனக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. உங்க பொண்ணை கொன்னது எல்லாமே அந்த டீச்சரோட வேலைதான் அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணை ஒருத்தர் அடிச்சு கொண்டான் பாத்தீங்களா, அவன் போனு எங்கிட்ட தான் இருக்கு. இதுக்கு டெய்லி நைட்டு நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டியான்னு ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. இந்த மெசேஜ் யாரு பண்றானோ அவன் தான் அந்த டீச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான். நீங்க அவனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க பொண்ணோட மரணத்துக்கு யாரு காரணமோ அவனை வந்துட்டு பழிக்கு பழி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே இங்கிருந்து கட் பண்ணா அந்த தேர்தல் நேரமும் வருது. நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட பார்த்து கண்டிப்பா இந்த தேர்தலில் நீங்க ஜெயிக்கிறீங்க, எல்லாத்துக்கும் காரணம் அந்த அரசியல்வாதி தான் சொல்லி பிரச்சாரம் பண்ண சொல்றாங்க. இவரும் அந்த மாதிரி பண்ணி நம்ம ஹீரோ ஒரு வழி அந்த தேர்தலையும் ஜெயிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹீரோயினோட பொண்ணு செத்த அந்த ரோட்டுக்கு நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. அப்படியே ஒரு புதருக்குள்ள வெயிட் பண்றாங்க. இப்போ திடீர்னு ஒருத்தர் கார்ல இருந்து இறங்கி வராரு. கார்ல இருந்து இறங்கி வந்த உடனே அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்த அந்த கரண்ட் ஷாக் மிஷினை வச்சு அவனோட மூஞ்சில் அடிக்கிறாங்க. அவன் மயக்கமாயிடுறான். ஆனா பார்த்தா அங்க வந்ததே வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான். அதுக்கப்புறமா தான் ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு இந்த டீச்சருக்கும் ஒரு அஃபேர் இருந்திருக்கு. அந்த அஃபேர் வந்துட்டு இவங்களோட டிரைவரான இந்த ஸ்கூல் பொண்ணோட அப்பாக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இது சம்பந்தமா அந்த டிரைவர் அவங்க ஒய்ஃப் கிட்ட காசி பேசும்போது ஸ்கூல் பொண்ணுக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்திருக்கு. இந்த விஷயத்த ஹீரோயினோட பொண்ணு கிட்ட சொல்ல, இதெல்லாம் உண்மையான்னு பாக்குறதுக்காகவே நம்ம ஹீரோயினோட பொண்ணு என்ன பண்றானா, அவங்க டீச்சருக்கு ஒரு கார் ஃப்ரெஷ்னரை கிஃப்டா கொடுக்கறாங்க. அதுல ஒரு கேமராவும் இருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது தான் அப்பாவோடய இவ கள்ள தொடர்புல இருக்கிறது இவளுக்கு தெரிய வருது. இவளை பனிஷ் பண்ணு சொல்லிட்டு தான் 2 வருஷமா இவளை போட்டு பாடாத படுத்திட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல 1 கோடி ரூபாய் கேட்க இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட கொண்டு போயிருக்காங்க. ஆனா ஹீரோ கிட்ட எப்படி சொல்லியிருக்கானா, நீங்களும் நானும் இருந்த வீடியோவை யாரோ ஒருத்தன் பார்த்துட்டான், அவனுக்கு 1 கோடி ரூபாய்க்கு பணம் வேணுமா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். நம்ம ஹீரோவும் இந்த குப்பை தொட்டியில பணம் இருக்கு, வந்தவனை எடுத்துட்டு போக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. ஆனா இவளை மிரட்டுறது அவர் பொண்ணுதான்னு நம்ம ஹீரோக்கு தெரியாது. இந்த டீச்சருமே இங்க பணம் இருக்க வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ ஏற்பாடு பண்ண ஆளு ஹீரோவோட பொண்ணையே போட்டு தள்ளி இருக்கான். அதனாலதான் நம்ம ஹீரோ அந்த ஆளை கொன்னிட்டியா இல்லையான்னு அந்த அசாசினுக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோயின் கடுப்பாயி, இதெல்லாம் ஏன் பண்ண, பழி வாங்கினா ஒன்னு என்னோட ஹஸ்பண்ட் தானே பழி வாங்கியிருக்கணும், ஏன் பொண்ணு இந்த மாதிரி கொன்ன, ஏன் உண்மையை சொல்லல அப்படின்னு கேட்க, எனக்கு தடையா இருக்கிறது உன் பொண்ணு தான், என் வயித்துல உன் ஹஸ்பண்டோட குழந்தை இருக்கு, உன்னோட பொண்ணு நான் எப்படி கேள்வி கேட்கணும்னா உன்னோட ஹஸ்பண்ட் தான் கேட்டிருக்கணும், ஆனா அவ 2 வருஷமா என்ன டார்ச்சர் பண்ணா, அதனாலதான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினு கோவமாயி அந்த ஸ்கூல் டீச்சரை பார்த்து, மரியாதையா நான் சொல்ற மாதிரி சொல்லி என் ஹஸ்பண்ட் அந்த இடத்துக்கு வர சொல்லு, கொலை பண்ண ஸ்பாட்டுக்கு அவரை வர சொல்லு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். நம்ம ஹீரோக்கும் இப்ப நடந்த எல்லா விஷயமும் தெரிய நம்ம ஹீரோ பயங்கரமா கதறி எழுகிறான். நம்ம ஹீரோயினுமே இவன் மூஞ்சி அப்படியே கட்டி அப்படியே இவனை சாகடிக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது, இவனை இப்படி கொன்னா என்ன பிரயோஜனம், இவன் உயிரா நினைக்கிறது இவன் கட்சியை தானே, இவனோட ஆட்சியை பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒட்டுக்கா இருந்த வீடியோவை அப்படியே நெட்ல போட்டு விட்டுறாங்க. அதுவுமே இப்ப அப்படியே பப்ளிஷ் ஆயிருது. இவன் பேர் அப்படியே நாருது. அங்கேயே நீ செத்து போடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே ஹீரோவை அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் கில்ட்ல அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். மனசுக்குள்ள அவனுக்கு அவ்வளவு வலிக்குது. ரொம்ப ஹார்ட் ஹீட்டிங்கான இந்த திரைப்படம் இங்கேயே ஒரு முடிவுக்கிறது. இந்த திரைப்படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை பார்க்கறேன். பாய்.